இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு 50% நிதி வழங்க முன்வர வேண்டும். மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை பின்பற்ற தமிழகத்திற்கு விலக்கு அளித்து பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை விடுவிக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற 3 முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வலியுறுத்தியுள்ளார். 2 நாள் பயணமாக நேற்று டெல்லி சென்ற முதலமைச்சர் இன்று காலை பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் ஸ்டாலின் வழங்கினார். அதில் 2ஆம் கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முதல் கட்ட திட்டத்தை போல மத்திய அரசும் மாநில அரசும் 50% நிதியில் செயல்படுத்த ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தெரிவித்தார். இந்த 2வது கட்ட பணிகளை காலதாமதமின்றி மேற்கொள்வதற்காக 2019ஆம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகள் துவக்கி பின்பு ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துவதற்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசோட திட்ட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை 2021ஆம் ஆண்டே வழங்குச்சு. இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும்னு நான் கேட்டிருக்கிறேன். மேலும் சமக்கர சிக்ஷா திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்தும் உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் என மத்திய அரசு கூறுகிறது. இந்த உடன்படிக்கையில் மும்மொழி கொள்கையை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. இருமொழி கொள்கையை கடைபிடித்து வரும் தமிழகத்திற்கு அலுவல் மொழிகள் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் அரசியல் சட்ட பாதுகாப்பு வழங்கினார். உடன்படிக்கையில் கையெழுத்திட தயார் என பிரதமரிடம் கூறியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழி கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கல. எந்த ஒரு மாநிலத்தின் மேலேயும் மொழி திணிப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இதுக்கான ஷரத்து இல்லை. எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய அரசுகிட்ட சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விரைந்து மீட்பதோடு தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்ட பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுமாறும் பிரதமரை வலியுறுத்தியதாக ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த 7 ஆண்டுகள மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. 191 மீன்பிடி படகுகளும் 145 மீனவர்களும் தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. எனவே உடனடியாக நம்முடைய ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவங்களுடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு. புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.